அனைவருக்கும் வணக்கம். இன்று 8 ஜனவரி என்னென்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்க பார்த்தலாம். வழக்கமான டிஸ்க்ளைமர், நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல். தமிழ் சொன்னால் ஒரு தகவல் பரிமாற்றம். நம்ம சொல்கிறது எல்லாமே இன்றைய தகவல். அதில் தகவல்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். செபி ஸ்டடீஸில் தகவலை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். நான் செபி ஸ்டடீஸ் இல்லை, நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச தகவலை நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் நம்ம வீடியோவில் பார்க்குறது ஒரு கம்பெனியோட ரிசல்ட்டு, அதுமாதிரி போனஸ் ஒரு கம்பெனி அறிவிச்சு பண்ணியிருக்காங்க. நல்ல சூப்பரான ரிசல்ட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் போர்டு மீட்டிங், ஆர்டர் ரிசீவ்ட் பை லிஸ்டட் கம்பெனிஸ் இந்த வருஷப்படி தான் இருக்க போகுது. ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நினச்சுன்னு பார்த்தலாம். டிஐஸ் தான் இன்றைக்கி மார்க்கெட்டை காப்பாற்ற முயற்சி பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் ஓரளவுக்கு போராடி இருக்காங்க. 2716 கோடி என்னமோ மொத்தமாக பை பண்ணியிருக்காங்க ஓவரால். அதே எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா 3362 கோடிக்கு என்னமோ செல் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க தான் மார்க்கெட் கீழே போகிறது காரணம். பட் டிஐஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டு கொஞ்சம் மார்க்கெட்டை ரொம்ப கீழே போனதாக கொஞ்சம் மேலே தூக்கிட்டு வந்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிஎம் பிரேவரீஸ் லிமிடெட் 761 ரூபா கன்பேஸு 22 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த டிசம்பர் காலாண்டில். இது இயர்ல பார்க்கும்போது ஒரு 3% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 60 லட்சம் என்னமோ கம்மியாக ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அது கூட முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா அந்த அதர் இன்கம் உள்ள வேரியேஷன் தான். போன வருஷம் இதே குவார்ட்டரில் அதர் இன்கமில் 7 கோடி என்னமோ வந்துச்சு. இந்த வருஷம் அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அந்த காரணத்தினால தான் பெரிய வீழ்ச்சி. இல்லைனா ஓரளவுக்கு டீசெண்டான ரிசல்ட் தான் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஜிஎம் பிரேவரீஸ். இருந்தாலும் இயரை பார்க்கும்போது கொஞ்சம் டவுனாக இருக்குது ரிசல்ட்டு. குவார்ட்டரில் எந்த ஒரு பெரிய மாற்றமும் இல்லை. டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் ரெக்டிஃபயர்ஸ் இந்தியா லிமிடெட் 1247 ரூபா கரண்ட் பேஸு 55 கோடியே 50 லட்சம் ப்ராஃபிட். இயரில் 253% வந்திருக்கு. ஸோ இயரில் ஒரு சூப்பரான ரிசல்ட்டு, எக்ஸலண்டான ரிசல்ட்டு. குவார்ட்டரில் 21%. ஸோ குவார்ட்டர்லையும் சூப்பரான ரிசல்ட்டு. ஸோ ஓவரால் ரிசல்ட் பார்க்கும்போது நல்ல ஒரு எக்ஸலண்டான ரிசல்ட்டை டிரான்ஸ்ஃபார்மர் போஸ்ட் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி. அதேமாதிரி போனஸ் அறிவிப்புன்னு சொன்னாங்க, அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 1 ரூபா தராங்க கரண்ட் பேஸ்க்கு. ஸோ ஒரு ஷேருக்கு வச்சுருந்தா ஒரு ஷேருக்கு இன்னொரு ஷேர் போனஸு, டோட்டலாக ஒரு ஷேர் 2 ஷேராக மாறும். ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸு பாதியாக குறைஞ்சிரும். செக்டர் பார்த்தீங்கன்னா ஹெவி எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டில் இருக்காங்க. ரெக்கார்டு வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, கூடிய வரையில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்கமிங் போர்டு மீட்டிங் மே கன்சிடர். அதில் நான் ஃபஸ்ட்டாக பார்க்குறது ஏஞ்சல் ஒன் லிமிடெட் 2652 ரூபா கரண்ட் பேஸு 13 ஜனவரியில் போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே இருக்கிறாங்க. டிவிடெண்டுக்கான ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா 21 ஜனவரின்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி. செக்டர் வந்து ஸ்டாக் புக்கிங் அலர்ட்ஸில் இருக்காங்க. நம்ம எல்லாம் தெரிஞ்ச கம்பெனி தான். அதுமாதிரி டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 12 ரூபா 70 பைசா அந்த ரேஞ்சில் டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏஞ்சல் ஒன். ஆனந்தரதி வெல்த் லிமிடெட் 3841 ரூபா கரண்ட் பேஸு 13 ஜனவரியில் போர்டு மீட்டிங் இருக்குது. போனஸஸ் ரிசல்ட் ரெண்டுமே அறிவிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த கம்பெனி நல்லா ரிசர்வ் இருக்குது. ஸோ போனஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். செக்டர் வந்து ஃபைனான்ஷியல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. ஆனந்தரதி வெல்த் லிமிடெட். ஆப்டிமஸ் ஃபைனான்ஸ் லிமிடெட் 234 ரூபா கரண்ட் பேஸு 16 ஜனவரியில் போர்டு மீட்டிங். ஸ்டாக் ஸ்பீட் கொடுத்து மூவ் பண்ண சொல்கிறாங்க. ஃபேஸ் வேல்யூ இப்போ 10 இருக்கிறதுனால அதை என்ன வேணால் மாற்றலாம். அது போர்டு தான் டிசைட் பண்ணுவாங்க. செக்டர் வந்து என்பிஎஃப்சி. ஹேவல்ஸ் இந்தியா லிமிடெட் 1642 16 ஜனவரியில் போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸில் இருக்காங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா போன வருஷம் 2 டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபெப்ரவரியில் 3 ரூபா, மேல 6 ரூபா. ஸோ ஃபெப்ரவரினால 3 ரூபா கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரிசல்ட்டுக்காக இந்த கம்பெனியை பார்க்கலாம். பன்சாலி இன்ஜினியரிங் பாலிமர்ஸ் லிமிடெட் 127 ரூபா கரண்ட் பேஸு 16 ஜனவரியில் போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் இருக்காங்க. வருஷத்துக்கு 4 டிவிடெண்ட் தராங்க, 1 ரூபா தராங்க. ஸோ வருஷத்துக்கு ஒரு நல்ல டீசெண்டான டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு கம்பெனி தான் பன்சாலி. ஸோ 1 ரூபா டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம். பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம் லிமிடெட் 6238 ரூபா கரண்ட் பேஸு 21, 22 இந்த ரெண்டுலேயும் போர்டு மீட்டிங் இருக்குது ஜனவரியில். ஸோ டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அறிவிக்கிறாங்க. டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் வந்து 29 ஜனவரின்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி. செக்டர் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரில் இருக்காங்க. டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா 10 ரூபா அந்த ரேஞ்சில் டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட் லிமிடெட் 1156 ரூபா கரண்ட் பேஸு 24 ஜனவரியில் போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 3 ஃபெப்ரவரி தான் ரெக்கார்டு. செக்டர் பர்சனல் கேரில் இருக்காங்க. 5 ரூபா இந்த ரேஞ்சில் டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம். 5 ரூபா இல்லை 10 ரூபா இந்த ரேஞ்சில் டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம். வருஷத்துக்கு ஒரு 3 டிவிடெண்ட் இல்லை 2 டிவிடெண்ட் தராங்க. கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா 756 ரூபா கரண்ட் பேஸு 30 ஜனவரியில் போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து லாஜிக் சொல்யூஷனில் இருக்காங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 4 டிவிடெண்ட் தராங்க. குறைஞ்சபட்சம் 2 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 4 ரூபா வரைக்கும் தராங்க. ஸோ அந்த ரேஞ்சில் ஒரு டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம். பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 47,977 ரூபா கரண்ட் பேஸு 5 ஃபெப்ரவரியில் போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே இருக்கிறாங்க. டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் வந்து 13 ஃபெப்ரவரி. செக்டர் வந்து கார்மெண்ட்ஸ் அண்ட் அப்பரல்ஸில் இருக்காங்க. ஜாக்கி பிராண்ட் வச்சிருக்க கம்பெனி. டிவிடெண்ட்லாம் பெருசாக தான் தருவாங்க. 100 ரூபாய்க்கு மேலே 120 ரூபா, 300 ரூபா, 200 ரூபா வரைக்கும் தரலாம். பட் இவங்களோட ப்ரைஸுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸுக்கு இது வந்து ரொம்ப சின்ன டிவிடெண்டு. கேஇசி இன்டர்நேஷனல் லிமிடெட் 1049 ரூபா கரண்ட் பேஸு 1136 கோடிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. இது கொடுத்தது நிறைய கிளைண்ட்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி. டாடா மோட்டர்ஸ் லிமிடெட் 795 ரூபா கரண்ட் பேஸு. இவங்க ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஜேஎல்ஆர் இவங்க யூகேல இருக்குது. ஜாக்வார் லேண்ட் ரோவர் அவங்க வந்து இந்த குவார்டர்லி சேல் டிசம்பர் குவார்ட்டரில் வந்து சேல்ஸ் growth கொடுத்துருக்காங்க. கொஞ்சமாக உயர்ந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1,04,427 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. இது இயரில் ஒப்பிட்டு பார்க்கும்போது 3% வந்திருக்கு. குவார்ட்டர் 20% வந்திருக்கு. இதில் ரேஞ்ச் ரோவர் 3 பிராண்ட் வந்து பெஸ்ட் செல்லிங் பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்ச் ரோவர் அது வந்து 17% வந்திருக்கு. ரேஞ்ச் ரோவர் ஸ்போர்ட்ஸு அது வந்து 13%.
டிஃபெண்டர் ரேஞ்சர் ஏஆர் ஸ்போர்ட்ஸ் தான் 17%, டிஃபெண்டர் வந்து 13% உயர்ந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க சேல்ஸு. இது இயரில். ஸோ நல்ல ஒரு ரிசல்ட் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க, நல்ல ஒரு சேல்ஸ் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஜாக்வார் லேண்ட் ரோவர். இது டாடா மோட்டர்ஸுக்கு ஒரு நல்ல செய்தி தான். ஏபி கார்ட்ஸ்பின் இந்தியா லிமிடெட் 480 ரூபா கரண்ட் பேஸு, எஸ்எம்இ கேட்டகரி. இவங்களுக்கு 14 கோடியே 80 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது யாருங்கிறத கம்பெனி தெளிவாக மென்ஷன் பண்ணல. ஸோ நல்ல ஒரு பெரிய ஆர்டர்னு சொல்லியிருக்காங்க. லர்சன் டர்போ இந்தியா லிமிடெட் எல்என்டி 3596 ரூபா கரண்ட் பேஸு. இவங்களுக்கு சிக்னிஃபிகண்ட் ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, இந்தியா அண்ட் அப்ராடில் கிடச்சிருக்கு. இதோட மதிப்பு 1000 கோடியிலேருந்து 2500 கோடிக்குள்ளே இருக்கும். வோல்டாம் டிரான்ஸ்ஃபார்மர் லிமிடெட் 9682 ரூபா கரண்ட் பேஸு, 41 கோடிக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது அதானி பவர் லிமிடெட். டெம்போ குளோபல் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 796 ரூபா கரண்ட் பேஸு, 40 கோடியே 73 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது ஒரு டொமஸ்டிக் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்காங்க, பேரை மென்ஷன் பண்ணல. ஆஃப்கான்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் 528 ரூபா கரண்ட் பேஸு, 1084 கோடிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது டிஆர்டிஓ டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் நம்ம இதை சேர்ந்தது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ இவ்வளோ தான். ஸோ மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.